ஹாய்மா. ஐயோ! நான் அது பார்த்த அதிர்ச்சியிலேயே எபிசோட மறந்துட்டேன். 136 136 எபிசோடு 35ல பார்த்தத அப்ப பார்த்து நான் பயந்துட்டேன். பயந்து அதிர்ச்சியில எபிசோட கூட மறந்துட்டேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. 35 இப்படி போய் கண்ணை பிடிச்சிட்டாங்க. ஐயோ தெரிக்க விட்டாங்களே. அப்பா எனக்கு பேச்சே வரல அந்த எபிசோட பார்த்துட்டு. உங்களோட லைக் என்னோட ஹாப்பினஸ். ஆனா என்ன எனக்கு ரொம்ப சேடாவே போகுதுங்க ஒவ்வொரு எபிசோடும். அதனால அடுத்த எபிசோட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஐயோ ஒரு அடி இவனோட பவர் என்னதான் ஆச்சு? பவர் கூட இருக்கு. ஆத்தாடி குழந்தையா இருக்கப்பே ஊரே காலி பண்ணவே. நோண்ட போறாங்க. இதை வேற நான் பார்க்கணுமா? ஆத்தி இது கூட கொஞ்சம் தம்பியே கண்ணன் நோன்றானே பாவி பைய. அம்மே ஐயோ ஐயோ கடவுளே 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 எவனாவது வந்து காப்பாத்தினா நல்லா இருக்கும். என்னோட ரியாலிட்டி வெளிச்சத்தை எனக்கு கொடுத்துரு. ஐயோ போச்சு போச்சு நோண்டிட்டேன் 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 கண்ணை நோண்டிட்டேன். ஐய கண்ணை நோண்டிட்டாங்க. ஐயோ நோண்டிட்டேன். ஒரு கண்ணை மட்டும் நோண்டிட்டேன். உன்கிட்ட மாங்கைக்கு உஷாரிங்கான் இல்ல. இந்த கண்ணை வச்சுட்டு கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. கண்டால பாதி நாசமா போறோம். ஐயோ 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 ஒரு கண்ணை அப்படின்ட்டானே. ஐயோ அநியாயமா வந்து இப்படி சுத்திக்கிட்டானே. ஒரு கண்ணை வச்சு என்ன செய்ய? உன்னோட அடுத்த கண்ணையும் நான் இப்ப எடுக்க போறேன். ஐயோ நான் பார்க்கல. ஆனா இது வந்துருச்சு அவனுக்கு. இது வந்துருச்சுமா உரசியோடது ஒரு கண்ணை நோண்டிட்டானேங்க. ஒரு இது வந்துருச்சு. ஒரு இது அந்த இதான இதுதான் அந்த கர்ஸ் மார்க்கோட சக்தியா? எப்படா வருது? கண்ணை நோண்டதுக்கு அப்புறம் வந்து தொலையுது. ஐயோ கண்ணை நோண்டி பாட்டிலுக்குள்ள போட்டேன். அது முன்னாடி வந்திருந்தா கூட பாதுகாத்துருக்கோம். சக்தியில இருக்கிற வேறுபாடு. அப்புறம் வித்தியாசம் இதுதான். முன்னாடி பேசிட்டானே. ஐயோ அனூறுவா சித்திரவதை பண்றானே. போங்கடா நான் பார்க்கவே இல்லை இந்த எபிசோட. ரெண்டாவது கண்ணு நெருங்க முடியல. ரெண்டாவது கண்ணு போனோடனே கருப்பு கண்ணு. ரெண்டாவது கண்ணு வந்தோடனே இதாயிடுச்சு. பவர் கூடிடுச்சு. ரெண்டாவது கண்ணை வந்து பண்ண முடியல. அப்ப அந்த கண்ணு என்ன கண்ணு? அதேண்டா ரெண்டாவது கண்ணு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கொடுக்க முடியாது. இதுதான் இதாயிடுச்சு. நெருங்குது. என்னாச்சு? ஊராண்டா ஒரு கண்ணு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஒரு கண்ணு ஒன்று செய்ய முடியும். கண்ணு இருக்கு. கண்ணு வந்துருச்சா திரும்ப? நான் நினைச்சதை விட இது வேகமா முடிஞ்சிருச்சு. ஹிட்டாச்சி இந்த சண்டையில ஜெயிச்சுட்டான். அத நீ எப்படி சொல்ற? சாஸ்கே இப்போ சுகியோமியில மாட்டிட்டு இருக்கிறதால மொத்தமா உறைஞ்சு போயிருக்கான். இப்போ இட்டாச்சி அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டானா?
மாய உலகத்துல கொண்டு விட்டாமா ஆளை. ஓ அந்த இதை வச்சு மங்கி கோக்கறிங்க வச்சு கொண்டு விட்டாமா. எப்படி இந்தா உன்னால என் சுக்குயோமியை உடைக்க முடிஞ்சது? இந்தா இந்த உடச்சு வெளில வந்துட்டானா? நான் உண்மையிலே நம்பி பயந்துட்டேன் பாசி. இனி கதற விட்டாங்க எனக்கு. ஆனா சாஸ்கே சுக்கியோமியில மாட்டிட்டு இருந்தானே, அவனால எப்படி எழுந்திருச்சு நிக்க முடியுது? அப்படின்னா சுக்கியோமியில அவன் மாட்டல, எப்படியோ அவன் அதை உடைச்சு வெளியில வந்திருக்கான். என்னது, சாதாரண ஷாரிங்கன் இருக்கிற ஒருத்தரால நிச்சயமா மாங்கிக்கு ஷாரிங்கன் இருக்கிற ஒருத்தரை தோற்கடிக்கவே முடியாதே. இப்பவும் ஷாரிங்கன் ஒரு ஆயுதம் தான். அந்த ஆயுதம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் வீக்கா இருக்கிறதும் அது கிட்ட இல்ல. அதை யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட தான் அது இருக்கு. ஒருத்தனோட எனர்ஜியை பொறுத்து, மன தைரியத்தை பொறுத்து தான் போல. கூட ஷூரிங்கன் அவரால உடைக்க முடியும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பவர்ல இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா அப்போ சாஸ்கே ஹிட்டாச்சி எதிர்பார்த்ததை விட தான் திறமைகளை வளர்த்திருக்கான்னு அர்த்தம். அதான். இட்டாச்சியோட திறமையை வளர்த்துருக்கான். இட்டாச்சியே கதற விடுறேன் பாருங்க. ஆமா நீ அப்பா கொஞ்ச நேரத்துல என்னையே கதற விட்டாங்க. பயன்படுத்தினாலும் என்னோட வெறுப்ப வச்ச இந்த இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவேன். அவனுக்கு குறைஞ்சிருச்சு. ஆமா ரியாலிட்டியா மாத்துவியா? ம் நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிராக பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. உனக்கு அப்படியே கண்ணு குருடா போடும். நான் சொன்ன மாதிரி நீ உன் கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்னோட வெறுப்ப வச்ச இந்த இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவேன். இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவியா? நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிராக பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கண்ணை நான் புடுங்கி எடுக்கிறத சுக்கியோமில நீ பார்த்திருப்ப. இப்போ நான் அதை ரியாலிட்டியா மாத்த போறேன். ஐயோ ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களே. ஹிட்டாச்சியை சுத்தி இருக்கிற காத்து திசை மாறி இருக்கு. ஒரு வழியா இந்த ஹிட்டாச்சி சண்டைய சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால இப்ப நாம அமெத்தராசுவை பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வேற என்ன? என்னது அமெத்தராசுவா? அப்படின்னு நான் அதை கண்டிப்பா இந்த பார்க்கணும். இட்டாச்சி இந்த இருக்கா? சண்டையை பார்க்கறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பவர் இந்தா ஒரு கண்ணு சுருங்கிருச்சு பாருங்களே அவனுக்கு. மறுபடியும் ஏதாச்சும் அந்த இதுக்கு நம்மள தொடர்ந்து கென்ஜட்சுவை பயன்படுத்துறதுனால எதுவும் ஆக போறதில்ல. சாஸ்கே சுக்குயோமியவே உடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல கென்ஜட்சுவை வச்சு சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க நேரடியா நெஞ்சட்சுவை பயன்படுத்துறத பார்க்க போறோமா? ஹிட்டாச்சியோட இடது கண்ணுல இருக்கிற மாங்கிக்கு ஷரிங்கன்ல அல்டிமேட் கென்ஜட்சு இருக்கிற பட்சத்துல அவனுடைய வலது கண்ணுல இருக்கிற மாங்கிக்குல பவர்ஃபுல்லான பிசிக்கல் அட்டாக்ஸ் இருக்கும். அமெத்தராசு மூலமா எது மேல பத்த வைக்கப்பட்டிருக்கோ அது முழுசா எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் அது அணையவே அணையாது. அப்பா இப்ப நாம அமெத்தராசுவை பார்க்க போறோமா? ஆத்தாடி தீ மாதிரி ஹிட்டாச்சியை ஐயோ, எந்த இவனுக்கு சைக்கிளையும் தெரியாதே செய்ய விடாம சாஸ்திரிக்கு. தடுக்கிறோம். இது ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு போச்சுடா. இதுக்கு பேரு தான் ஷேடோ ஷூரிகன் ஜுட்சு. அது வெளியா இதை அனுப்புறேன் சிதோரிய. இதா ஐயோ அந்த இதுக்கு வந்து கேப்ல போயிட்டானே. தப்பிச்சிட்டேன் அது 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 வழியாவும் ஏதோ ஷூரிகனை ரிக் பண்ணிருக்கான். ஓ அப்பா, பயங்கரமா. ஏய், அப்பா வேற லெவலு. அந்த கடைசி ஷூரிகன் வேலை செஞ்சிருச்சு. இதுக்குறான் மறுபடியும் ஆமா ஏங்க அவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்காங்க. திரும்பி எரிய எடுத்து அதா திரும்பி எரிய எடுத்து விட்டுக்கிட்டேன். அதற்கு என்னால இதை நம்ப முடியல. என்னது இது? இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இட்டாச்சியால சர்வ சாதாரணமா தப்பிக்க முடியும். எல்லாம் சாதாரண விஷயம் இருக்காது. அதுக்கு ஆனா கண்ணு மங்களா தெரியுதே. பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு மூடுதா? சுக்குயோமிய பயன்படுத்தின பலன் தெரியுது. இந்த பக்கம் சந்தோஷமா இருக்கு. சுக்குயோமிய சாஸ்கே உடைச்சு எரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்தே இந்த சண்டை சாஸ்கேக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இட்டாச்சியோட வேகத்தையும் அவன் குறைச்சிருக்கான். எனக்கு என்னவோ சாஸ்கே இந்த சண்டையில ஜெயிச்சிடுவான். இப்படி வந்து பேசுறாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இருக்கு இன்னும் முடிவு வரல ஃபைனல். ஆனா
இட்டாச்சியா சாஸ்தியான்னு கேட்டா நான் சாஸ்தியை தேய்க்கிறது தாங்க விரும்புவேன். பயிர் பால் வருது. ஆமா பயிர் பால் அட்டே அப்பா அடுத்து மேல தெரிக்க விட்டாங்கடா. மேலேயே வந்துட்டாங்க. அது மறுபடியும் அதுவே அந்த இதுல அதுலதான் எரிஞ்சு திரும்ப மீண்டே வர முடியாதுன்னு சொன்னானே அந்த நெருப்புல இருந்து. இன்னொன்னா அதுக்கு வந்துட்டானே, அதுக்கு வந்துட்டான். ஆமா இந்த கண்டிப்பா இந்த காயங்கள் என் வேகத்தை குறைக்க முடியாதா? அந்த தீக்காயம் இது என்னது? இவன் வேற வந்து ஒட்டு பார்த்துட்டு இருக்கான். நல்ல வேளை சரியான நேரத்துல வந்து சேர்ந்துட்டோம். இவனுக்கு என்ன வேலை? சும்மா அது வந்து பூரா என்ன நடக்குன்னு பாக்குற மட்டும்தாங்க இவன் வேலை. ரெண்டு பேருமே பேர விடுறாங்க. அச்சா செகண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஃபயர் பால்ல ரிஷிகா ஃபேமிலி. இல்லம்மா ரெண்டும் ஒரே பவரா தானே. ஆமா அதுக்கே தெரியும். அப்ப அதோட வீரியம் எவ்வளவு இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும். ஆமா இவனே சும்மா இவன் மண்டையை கொழுந்துட்டு எரிஞ்சிரும் போல. சாஸ்கே தான் இதுல முன்னிலையில இருக்கான். எனக்கு என்னவோ இந்த மரமனுக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஒரு கணிப்புல பேசுறேங்க. என்ன வேணும் ஒருத்தனை இந்த ஒரு கண்ணு சுத்தமா சொங்கிருச்சு. ஐயோ ரத்தம் வருது அந்த கண்ணுல இருந்து. ஐயோ அந்த கண்ணுல இருந்து கூப்பிட்டான். அந்த கருப்பு பிளாக் அதுல வந்துச்சுன்னா பூரா அது பயங்கர பவரா இருக்கு. அனுப்பவே முடியல. ஐயோ இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ போச்சு போச்சு. இவன் ஆக்கிரமிக்க போகுது. ஐயோ காணாமே காசு இருக்கா? எப்படி எதுவும் நிற்கானே பவரை குறைச்சிட்டானோ. இப்படி ஒரு பயங்கரமான சண்டையை நான் பார்க்கவே நெருப்பாலே அணைச்சிருக்கேன். அந்த ஜுட்சுவை பயன்படுத்தி அவன் எதை அணைக்க நினைக்கிறானோ அதை ஒரு முறை பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அதை அணைக்கிற வேலையை அந்த நெருப்பை பார்த்துக்கும். டார்கெட் மொத்தமா எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் யாரு நினைச்சாலும் அந்த நெருப்பை அணைக்க முடியாது. அந்த டார்கெட் வேற ஒரு நெருப்பாவே இருந்தாலும் இதுதான் விஷயம். எப்படி அணைச்சான்? அவனே இட்டாச்சியும் நிப்பாட்டிட்டானோ? ஆமா ஓடுறேன். அதைத்தான் ஏதோ பண்ண போறேன். இந்த மறுபடியும் தான் கொண்டு வந்துட்டேன். ஐயோ இந்தா துரத்திட்டு வருது பாருங்க. தப்பு ஓடிடுறா காசு. ஐயோ ஐயப்பா விரட்டிக்கிட்டே வருது. அவன் இதை வச்சு இந்த கையை வச்சு தடுத்து பாக்குறேன். அவன் கையை தொட்டாலே போட்டு மேல புடிச்சிச்சு. இவ்வளவு உருவாயிடுச்சு. பிளாக்ல இருக்குங்க இது. என்னங்க எப்படி கொடுத்துட்டேன்? அதியான பவர் உடம்பு எல்லாத்தையும் ஒன்று பிடிச்சிட்டேன். ஐயோ இந்த செத்துட்டாங்க. எடுத்து விட்டேன். ஐயோ உட்காந்து பாக்குறேன். வழக்கம் போல இந்த சண்டையிலையும் இட்டாச்சி தான் ஜெயிச்சிருக்கான். அவன் அமித்ராசுவை அழிச்சிருக்கான்னா அப்போ சாஸ்கேவோட கண்ணாவை எடுக்க போறான்னு அர்த்தம். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுமா சேடாக்குளோன் மாதிரி அப்ப எங்க அவன் தரைக்கு அடியில போய் அரை கீழே போயிட்டாமா. மேல விட்டுட்டு ஓட்டைய போட்டு கீழே வந்துட்டேன். போட்டு மேல மட்டும் கண்டிப்பா இந்த காயங்கள் என் வேகத்தை குறைக்க முடியாது.
அப்படியே பண்ணி கீழே டப்புன்னு கீழே பயன்படுத்துற போயிட்டேன். வரைக்கும் என்னால சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸுவை பயன்படுத்த முடியாது. இப்போ அதை பயன்படுத்துறதுக்கு அப்புறமே அப்புறம் பயன்படுத்திருக்காங்க. இந்த அப்படியே உள்ள போயிட்டேன். மண்ணை ஓட்டையை போட்டு ஜிகேரியிலே ஓட்டையை போட்டு கீழே போயிட்டேன். ஆமாம் இந்தா எம்மாடா வேற லெவல்ரா சாமியலா. இந்த ஃபைட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இதுக்காக தான் நானு நருட்டோ கிளாசிக்ல இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன். என்னதான் நடக்க போகுது. நேரம் வந்து ஒரே போடா போடு இந்த இட்டாச்சி. அவளே முடியல அவனால. பவர் ரொம்ப இதாக இருந்தது. அந்த ஆப்புல நீ அணைக்கவே முடியாது. அப்ப இவங்க கண்ணில் இருக்க இதுக்குள்ள போயிட்டு தானே இருக்கு உனக்கு எனர்ஜி. டிராகன் ஃப்ளேம் கீழே இருந்து அடிடா, கீழே அடியில இருந்து இந்த ஓட்டையை போட்டு வெளில வந்துட்டாங்க. அது அது நொறுக்கு இட்டாச்சி நல்லா குத்து, மூக்குலே குத்து. தப்பிச்சானே அப்படி தப்பிச்சானே. அதை எங்க அவ்வளோ ஈஸியா கொல்ல முடியுமாங்க அவனை? பரவாயில்ல. இது ரொம்ப மோசம். அவன் தப்பிச்சு வர்றது வந்து இப்படியே கூந்து அதை நீ அணைக்க முடியாதான் அதை. ஐயோ இது பார்த்து போட்டா என்னமோ பண்றேன். என்ன பண்றேன்? இட்டாச்சி யாரு? இட்டாச்சியா? ஓ மேல வந்து உட்காந்துருக்கான். அவன் அடியில இருக்கான். அந்த பில்டிங்கவே உடச்சிட்டான் கீழே. ரெண்டுமே டயர்ட் ஆயிட்டாங்க. இது முடியவே என்ன? உன்னோட அந்த அமதேராசு அது உன்னோட பலத்தை உறிஞ்சி எடுத்துருச்சு போல. இவனோட பலமும் போச்சு. எவ்வளவு இருக்கு. ரெண்டு பேருமே முழுசா சோர்வடைஞ்சிட்டாங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் சக்கர எனர்ஜி இல்ல. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். இனிமேதான் ஆட்டம் ஆரம்பமா? எவன்டா சொன்னேன்? இட்டாச்சியா? எனக்கு வர மனுஷனா? இதுதான் என் கடைசி ஜூட்சுவா இருக்கும். சாஸ்திரி சிரிப்பு சரியில்லையே. ஆனா இட்டாச்சியை போட்டேன்னா நான் தான் ஹாப்பியா இருக்கேன். ஷாரிங்கனால உன்னோட சக்கர லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இவனாலே பாத்துட்டு இருக்கேன். அதனால வளர்றத நிறுத்து. அவனும் பாத்துட்டு இருக்கான்ல. உன்னை பார்க்கும்போதே உனக்குள்ள இருந்த சக்கரம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி என்னோட அமித்ராசுல இருந்து தப்பிச்சிருக்கேன். உண்மையாவே அந்த ட்ரிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அது அதிக அளவுல சக்கராவை பயன்படுத்தும். சரியா சொன்னான். ஏன்னா சாஸ்கே ஒரோச்சிமாருவை அப்சர்வ் பண்ணிக்கிட்டான். அப்போ கதை முடிஞ்சது. ஐயோ பழையபடியும் ஏதோ பண்ண போறேன். சரியா சொன்ன. என்கிட்ட இருந்த சக்கரா எல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த கடைசி ஃபயர் ஸ்டைல் ஜூட்சு தாக்குதலுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டேன். மழை வருது. இருந்தாலும் சரியான திட்டம் இல்லாம உனக்குள்ள இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்றீங்க? ஒரு ஆளா ஆனா அமதேராசு மாதிரியே இந்த ஜூட்சுவையும் தடுக்கவோ தப்பிக்கவோ முடியாது. சரி தாச்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் யாருன்னு காமிக்கிறேன். காட்டுறா. நானும் அதை பாக்குறது தாண்டா. உன்னோட சாவ நிஜமா ஆக்குடா. நானும் அதை பாக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். உன் கண்ணை நோண்ட வந்தோடனே அவன் கண்ணை நோண்டுடா. நான் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் சாஸ்தி நம்ம விட்டு கொடுக்க முடியாதுப்பா. பாவம் நட்டோட ஃப்ரெண்டு. ஐயோ முடிஞ்சு போச்சு. இந்த இட்டாச்சி பையனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் கண்ணையே ஐயோ கூட பிறந்தே தம்பி கண்ணையே நோண்ட போயிட்டான். மனுஷனா இவெல்லாம் சே ஐயா ரொம்ப கொடூரமாயி என்னால பார்க்கவே முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்கப்பா. ஐயாப்பா ரொம்ப என்ன சொல்றது, என்னைய பயமுறுத்தி விட்டாங்க. அதனால வர்ற எபிசோட்லாம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. எப்படிதான் நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படிங்கறது தெரியல. இந்த சீனெல்லாம் நீங்க எந்த மாதிரி உணர்ந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேற வெறித்தனமா இருக்கு. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.